ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஒரு வணக்கம். எல்லாருக்கும் காலையில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரோடைய ஒரு இன்பத்திலும் ஒரு துன்பம் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு படிக்கட்டு ஏறும்போது அதில் சறுக்கி விழுகிற மாதிரி வார்த்தைகள் இருக்க தான் செய்யும். அதை என் மனசுக்கு நான் எடுத்துக்கிட்டால் தான் அது பிரச்சனை. நான் அதை என் மூலையிலேருந்து தூக்கி போட்டுட்டேன். நான் தான் சொன்னேனே, என் கந்தனோட காலடியில் நான் ஒப்படைச்சிட்டு போயிடுவேன். என்னை எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னை திட்டினாலும் பேசினாலும் என்னை ஏதாவது சொன்னாலும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன். நான் உங்கள்கிட்டையும் பல தடவை அதை தான் சொல்கிறேன். நம்மளோட மனசில் உள்ள பாரத்தையும் நம்ம சொல்ல முடியாத துக்கங்களையும் நம்மளுடைய அதிகமான சந்தோஷங்களையும் பகிரக்கூடிய ஒரே ஒருத்தர் அந்த இறைவன் மட்டும்தான். நான் நம்புகிற அந்த கந்தன் கிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டுருக்கேன். அதெல்லாம் பி பாசிட்டிவ்னு அப்படியே கடந்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு வந்து டிசி வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, நான் இதோட 3rd டைம் போகிறேன். ரொம்ப அலக்கழிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில். ஆனால் அங்கே வந்து இன்டர்வியூ வந்திருந்தாங்க ஸ்டாஃபு. நானும் ஒரு எம்எஸ்சி பிஎட், அவங்களும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்டாஃபு. அவங்க வந்து 2nd ரவுண்ட் இப்போ வந்து இன்டர்வியூ வந்திருக்காங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் விசாரிச்சுட்டு இருந்தார். ஆனால் ஒரு ஜென்னுக்கு வந்து ஸ்கூலு எல்லா ப்ரைவேட் ஜாப்ஸுமே செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபீமேலுக்கு வந்து செட் ஆகிறது தான் கொஞ்சம் சிரமம். ஏன்னா அவங்க குழந்தைங்க படிப்பு குடும்பம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் நம்ம அதை டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நானுமே அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒன்றே அப்புறமா மேஜர் இதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்போ அவர் வந்து பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, படித்தவங்க தான் இன்றைக்கி அதிகமாக கஷ்டப்படுறாங்க, படிக்காதவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே வந்து அவர் சொன்னப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ரியாலிட்டியாக சொல்கிறார். என்ன ரியாலிட்டியாக சொல்கிறாரு அப்படின்னா, உண்மை தானே. பார்த்திங்கன்னா படிச்சுட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி வேணுங்கிற டிகிரி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பாருங்கள், அதுலேயும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சிடுறாங்க. அதுலேயும் நம்ம படிக்கணும், செலக்ட் ஆகி தான் உள்ளே போகணும். கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே போயிடுது. அதனால் ப்ரைவேட் ஜாப்பில் வந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஜாபை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ஒரு சிரமம். அது வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஃபீமேலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஆனால் ஒரு ஜென்னாக இருக்கும்போது மொத்த ஃபேமிலி பாரமாக ஒரு மேலே இருக்கும் இல்லையா. ஆனால் கேர்ள்ஸ்க்கும் அப்படி இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவர் சொல்கிற நிலமையில யோசிச்சு பாருங்களேன். ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெல்லாம் பிஎட் படித்தா கண்டிப்பாக வேலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா. எல்லாத்துலேயும் ஒரு காம்படிட்டிவ் வச்சுட்டாங்க. அதுலேருந்து தான் நம்ம செலக்ட் ஆகி போகணும். அப்படி போகணும் முடியாதவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அறிவு இருக்கும். உண்மையிலே நான்லாம் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம அட்டன் பண்ணுறப்ப நம்மளுடைய அந்த எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஃப்ளூவன்சி, மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க கேரி பண்ணுற கொஷினை நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் டீச்சிங் நாலேஜும் நல்லாவே இருக்கும். அதுவும் குழந்தைங்கள்ட்டையும் இப்போ கொஞ்சம் ஏஜ் உள்ள குழந்தைங்கள்ட்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதங்கிறதே வித்தியாசம். அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்கிட்ட இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது சில ஸ்கூலில் வந்து அதை வந்து எடுக்க மாட்றாங்க. எப்படின்னா அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்டு அது மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் வந்து நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்கூலோ நிறுவனமோ வச்சு நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்பை ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களோட திறமையை பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய பர்சனாலிட்டியோ அவங்களுடைய பேச்சையோ வச்சு எந்த ஜாபையும் தீர்மானிக்காதீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு பிட்வீன் ஒரு 10 இயர்ஸ் விட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்து அதில் நாலேஜ் வந்து அவங்க நிறைய வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சான்சஸ் ஒரு 3 மந்த்தோ 4 மந்த்தோ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கொடுத்து அவங்களோட ஜாபை வந்து அவங்கள ஒர்க் பண்ண வைங்க. அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நோ சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5 மந்த் உங்களுக்கு வித் சேலரியோடு உங்களுக்கு ஜாபு, பட் அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நான் உங்களை ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆள் எடுங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய பேரோட திறமைகள் அந்த இடத்துல வெளிப்படும். நிறைய பேர் நம்மளோடவே நல்ல நாலேஜாக இருப்பாங்க. அப்போ வந்து உங்களோட கம்பெனிக்கோ உங்களோட ஸ்கூலுக்கோ இல்லை உங்களோட என்ன வச்சு நடத்துகிறீங்களோ அந்த நிறுவனத்துக்கு நல்ல ஒரு
ஆளை நம்ம எடுக்க முடியும். அதனால யாரையுமே எளிதில் எடை போடாதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் புதைந்திருக்கும். இதை நான் கண்டிப்பாக உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைய அனுபவத்தில் எனக்கு நான் பார்த்த ஒரு சம்பவம் இது. அவர் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், எப்படின்னா ஒரு ஃபேமிலிக்காக தானே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டே பண்ணி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்னால் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கணும் தான் மேம் அப்படிங்கிறார். அப்படின்னா பார்த்துங்க அதில் எவ்வளோ புஷ்அப் இருக்கும். அந்த புஷ்அப்பெல்லாம் தாண்டி கடந்து தான் வராங்க. அதனால் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்கள தான் கண்டிப்பாக அவங்கள மதிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குன்னு தனி ஒரு நம்ம மனசில் ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் கொடுப்போம். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். யாருமே இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதப்போ அவங்களுடைய இந்த சொல்லி பேசுறதுனால எந்த இதுவும் கிடையாது. அதனால் மனைவியோ கணவனோ வேலைக்கு செல்கிற ஆண்மகனோ பெண்மகளோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக அவங்களாம் போற்றத்தக்கவங்க. நம்மளும் அதை ஆதரிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.